ஆண்டவர் நல்லவர், இன்றைக்கும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை. ஒவ்வொரு நாளும் வசனத்தின் பலத்தினால் தேவன் நம்மை நிறைக்கிறார். வசனத்தை படிக்கும் பொழுதே, வார்த்தையை படிக்கும் பொழுதே நம்மை அறியாத ஒரு நம்பிக்கை, ஒரு பலன் நம்மளுக்குள்ளே ஏற்படும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நிறைந்த நாளாய் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். தேவனுக்கு பிரியமுண்டாக நாம் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த வசனத்தில் படிக்கிறோம். அப்படின்னா பாத்திரராய் நடக்கிறதுனா என்ன? பாத்திரவானாய் நடப்பதுனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நடக்கை எல்லாமே தேவனுடைய யோசனைக்கு சமமாக அதற்கு தகுந்தவாறு நம்ம அலைன் பண்ணி அதற்கேற்றவாறு நம்மை நடத்தி கொள்வது பாத்திரராய் நடந்து கொள்வது. பாத்திரராய் நடப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கிரியைகளை செய்வது. பாத்திரராய் நடப்பது கனிகளை தருவது. தேவனை அறிகிறதுல நாம் பெருகும் பொழுது பாத்திரராய் நடந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுல அறிந்து கொள்வது, அதில் பெருகுவது தான் பாத்திரராய் நடந்து கொள்வது. Know more about God than knowing more about your situation. உங்கள் சூழ்நிலையை அதிகமாக அறிந்து கொள்வதை பார்க்கிலும் தேவனை அதிகமாக அறிந்து கொள்வது தான் பாத்திரராய் நடந்து கொள்வது. அப்படி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம செயல்படுத்தும் பொழுது நாம் பாத்திரராய் நடந்து கொள்கிறோம். பாத்திரராய் நடக்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறோம். We please God. நம்ம இந்த மாதிரி செய்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். So stop concentrating on wrong things. Start concentrating on God alone. No matter what your situation is, concentrate on God. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நெருக்கம் என்னவாக இருந்தாலும் அதன் மேலே கவனத்தை செலுத்தாமல் தேவன் மேலே கவனத்தை செலுத்துறது தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாம் அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய யோசனைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய யோசனை, நம்முடைய பேச்சு எல்லாவற்றையும் அதற்கு நேராக நாம் அலைன் பண்ணிக்கணும். நாம் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பாத்திரராய் நடப்பது. ஆல்வேஸ் திங்க் வாட் காட் திங்ஸ் அண்ட் சே வாட் காட் சேஸ். எப்பொழுதுமே தேவன் என்ன யோசிக்கிறாரோ அதை நீங்கள் யோசியுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் பாத்திரராய் நடந்து கொள்வது. பல வேளைகளில் நம்முடைய யோசனை என்ன யோசிக்குதோ அதைத்தான் யோசித்து கொண்டே இருப்போம். நமக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் மாறாக தேவனுடைய வார்த்தை, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை யோசித்து அதை பேசுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், பாத்திரவானாய் மாற்றியிருக்கிறார். ஸோ அந்த நிலையில் நீங்களும் நானும் செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் அப்படி செயல்படுவோம். தேவன் யோசிப்பதை நாம் யோசிப்போம், அவர் சொல்லுவதை நாம் சொல்லுவோம். தேவனுக்கு ஏற்றபடி பாத்திரராய் நடந்து கொண்டு கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.